வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிட்டி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த 25th வந்து லைவ் ட்ரேடிங் செஷனோட பார்த்தோம். இப்போ அடுத்து 26th அண்ட் 27 வந்து 26 வந்து ரிபப்ளிக் டே, மார்க்கெட் ஹாலிடே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்மளோட நம்பர் ட்ரேட் வராதுன்றதை லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்து வந்து 28 ஜனவரி அன்னைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு, டார்கெட்ஸ் போயிருக்கா அல்லது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா, இல்லை மார்க்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோமா இல்லை லாஸை புக் பண்ணியிருக்கோமா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் நம்பர் ட்ரேட் அப்படின்றது ஒரு என்ட்ரி, எந்த இடத்துல வேணாலும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலாம். பட் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் அந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். வெதர் அது ட்ரெண்டு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அது பை ட்ரெண்டாக இருக்கலாம், செல் ட்ரெண்டாக இருக்கலாம், அல்லது வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட் வேஸ், ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். பட் ஓவரால் பெரிய கேப் அப் கேப் டவுன் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி வந்து என்ட்ரிஸ் எடுக்க முடியாது. பட் மார்க்கெட் வந்து பர்டிகுலராக ஒரு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் டெய்லியும் கேப் அப் கேப் டவுனாக நடக்காது. அப்போ அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் வெதர் பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ இல்லை மார்க்கெட் கேப் அப்பாக இருந்தால் செல் ஸ்டாப்போ பை ஸ்டாப்போ எது ட்ரிகர் ஆனாலும் அந்த கான்செப்டை அந்த பர்டிகுலர் ரேஞ்சை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் எடுக்க முடியும். அதுதான் அந்த நம்பர் ட்ரேடோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து தட் மீன்ஸ் 28ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங்கில் இருந்து, தட் மீன்ஸ் வந்து 27th செஷன்லேருந்து ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட் கீழே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டை நம்ம இப்போ இன்கேஸ் பைக் அடிச்சிருக்கா அல்லது பை ஸ்டாப் ட்ரிகர் ஆகிருக்கா, அதை என்ட்ரி எடுத்துருப்போமா அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 28ஆம் தேதி அன்னைக்கு நடந்த பேங்க் நிஃப்டியோட லைவ் ட்ரேடிங் செஷனோட இமேஜ். இது ஜஸ்ட் இப்போ 1 minute டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 29,886 அப்படின்ற ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் வந்து மார்க்கெட் கேப் டவுன். கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எடுத்துட்டோன்னா 30,395 சம்திங் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 29,886 கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாயிண்ட்டுக்கு கீழே வந்து மார்க்கெட் கேப் டவுனில் க்ளோஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதனுடைய சினாரியோ நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே இப்போ நம்மளோட கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பை என்ட்ரி லைன் அப்படின்றது 30,061. பட் அந்த லைனை டச் பண்ணியிருக்கா அப்படின்னா கிடையாது. மார்க்கெட்டோட அன்றைக்கி டே ஹை வந்து 30,033 தான். 33 வரைக்கும் தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இப்போ பை டச் பண்ணல. இப்போ செல் என்ட்ரி லைன் அப்படின்றது 30,640. பட் 640 வந்திருக்கான அது வரவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு கேப் டவுனில். ஸோ பை என்ட்ரி டு செல் என்ட்ரி அப்படின்றது அந்த கேப்போட பாயிண்ட்ஸோட ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 580 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட டார்கெட் அன்றைக்கி வருது. பட் மார்க்கெட் வந்து பை என்ட்ரி டச் பண்ணாதனால வி ஆர் வெயிட்டிங். ஸோ மார்க்கெட் அப்படியே பர்டிகுலர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வந்து பை ஸ்டாப்புன்றது 29,760, 29,760 ப்ளஸ் நம்ம மைனஸ் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணி வச்சுருப்போம் ஸ்டாப் லாஸ் இந்த கான்செப்ட் படி. அப்போ 730க்கு கீழே போச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டாப் ட்ரிகர்டு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா 760க்கு கீழே மார்க்கெட் போன உடனே நம்ம வந்து செல்லிங் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன நம்பரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்றதையும் பார்க்கலாம். ப்ளஸ் நமக்கு செல் என்ட்ரி வந்து இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் செல். அப்போ செல் என்ட்ரியில் பை ஸ்டாப்பில் வந்து செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் லைன் வந்து 30,061 ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ். அப்போ 90க்கு மேலே வந்து நமக்கு 90-95க்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஓகே, அது நெக்ஸ்ட்டு என்ன நடந்துன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ட்ரி ஓப்பன் ஆனது ப்ரைஸு. ஓப்பன் ஆன போது மார்க்கெட் வந்து மிடில் தான் இருக்குது. ஸோ எந்த என்ட்ரியும் நம்ம எடுக்கலை. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பை ஸ்டாப் ட்ரிகர் ஆனதுனால வி ஆர் கோயிங் ஃபார் செல். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த 760 சொன்னோம் இல்லைங்களா, 760க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு போனதுனால நம்ம செல் எடுத்துட்டோம். பட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கோம். பட் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை, பட் செல்லும் ஆகலை. படிப்படியாக மார்க்கெட் வந்து இந்த பை என்ட்ரிட்டும் பை ஸ்டாப்புக்கும் மிடில்லையே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வி ஆர் ஃபேஸிங் லாஸ் தான். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துகிட்டோம்னா 30,061 நம்மளோட அந்த ஸ்டாப் லாஸ் லைன். அந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து 30,061 நம்ம ப்ளஸ் 30 பாயிண்ட்ஸ் வச்சுருப்போம். அதை தாண்டி மார்க்கெட் வந்து 30,140 வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. 140 வரைக்கும் போனதுனால ஸோ அந்த இடத்துல வந்து ரிவர்சல் என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு லாஸ் எவ்வளோ பாயிண்ட் லாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 340 பாயிண்ட்டுக்கு பக்கம் லாஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ரிவர்சல் என்ட்ரி எடுத்திருக்கோம். பட் 140 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு.
140 வரைக்கும் போனாலும் ப்ளஸ் நம்ம ரிவர்சல் என்ட்ரி எடுத்ததுக்கும் இப்போ செகண்ட் ரிவர்சல் ஆகுதா மார்க்கெட் மேலே பை என்ட்ரி தாண்டி போகுதான்னா அதுவும் போகலை, திருப்பியும் மார்க்கெட் வந்து எகன் ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசனே என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா அந்த பர்டிகுலர் டே வந்து எக்ஸ்பைரி டே. மார்க்கெட் வந்து அன்னைக்கு ஒவ்வொரு மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை இந்த கான்ட்ராக்டோட க்ளோசிங். ஸோ அந்த கான்ட்ராக்டோட க்ளோசிங் அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அன்ஈவனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரியோட கான்ட்ராக்ட்டு. பட் ஜனவரியோட கான்ட்ராக்ட் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு சேம் இதே கான்செப்டை நம்ம அந்த பிப்ரவரி கான்ட்ராக்டில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் மாறும் மொழியே ஸ்ட்ராட்டஜி மாறாது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் வந்து சார்ட்டில் இல்லைன்றதுனால நெக்ஸ்ட்டு அடுத்த கான்ட்ராக்டில் போயிட்டு இந்த ஸ்டாப் அடித்தோம்னா அங்கே ஓடிட்டு இருக்க நம்பருக்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். அது நம்ம அந்த ட்ரேட் புக்கு, ஆர்டர் புக்கு ப்ளஸ் வந்து கான்ட்ராக்ட் நோட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்பர் வில் பி த டிஃபரன்ஸ், பட் கான்செப்ட் வந்து ஒன்றே தான். ஸோ இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி லாஸ் அண்ட் செகண்ட் என்ட்ரி நமக்கு வந்து லாஸ் ஆகணும். அப்போ செகண்ட் என்ட்ரி அப்படின்னா இப்போ லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ க்ளோசிங் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். க்ளோசிங் எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், மார்க்கெட் கிட்டத்தட்ட செகண்ட் என்ட்ரி ரிவர்ஸ் ஆகி எகெயின் ஒரு நியூ லோ கட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்த லோ அப்படின்றது வந்து நமக்கு 686 ஃபஸ்ட்டு பார்த்த லோ. செகண்ட் வந்து பாருங்கள் மார்க்கெட் 660 வரைக்கும், அதுலேருந்து 20 பாயிண்ட் கீழே கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நமக்கு செகண்ட் என்ட்ரியும் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ அன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியும் ஒரு 340 பாயிண்ட் பக்கம் லாஸு, செகண்ட் என்ட்ரியும் வந்து 340 பாயிண்ட் பக்கம் லாஸு, கிட்டத்தட்ட 680 பாயிண்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோடு சேர்த்து அன்றைக்கி லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போத் சைடு வந்து அன்றைக்கி லாஸு. அந்த லாஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த ட்ரேட் புக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து அடுத்த கான்ட்ராக்டில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த கான்ட்ராக்ட் கூட பார்க்குறேன் பாருங்கள். பேங்க் நிஃப்டி பிப்ரவரி கான்ட்ராக்ட். இப்போ அன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் முடியறதுனால அந்த பர்டிகுலர் டே வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ we are going for பிப்ரவரி கான்ட்ராக்டில் இந்த சேம் அந்த நம்பர் ட்ரிகர் ஆனோன்னா ஒரு 100 பாயிண்ட் தான் அதுக்கு இது வித்தியாசம் ப்ரீமியமில். இப்போ 100 பாயிண்ட் பிலோவில் தான் இருந்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு செல் வந்து 29,835 செல் பண்ணியிருக்கோம். டைமிங் வந்து எடுத்துட்டோன்னா பாருங்கள் 9:27 செல் பண்ணியிருக்கோம். 30,177 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் மார்க்கெட் அந்த இடத்துல 10:21 ஸ்டாப் அடிச்சுட்டு சேம் அதே இடத்துலையே வந்து செகண்ட் என்ட்ரி ரிவர்சல் என்ட்ரியும் பை பண்ணியிருக்கோம். 30,177 வந்து பையிங்கும் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் ட்ரேட் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்குன்னா 10:21 கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ ரிவர்சல் என்ட்ரியும் பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மணி 3 நிமிஷத்தில் வந்து 29,832 அப்படின்ற ப்ரைஸில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் என்ட்ரியும் ஸ்டாப் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ண லாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து அன்னைக்கு நடந்த நெட் பொசிஷன். டோட்டலி 2 லாட், டோட்டல் பை குவான்டிட்டி 2, செல் குவான்டிட்டி 2, ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். நெட் குவான்டிட்டி 0. அன்றைக்கி வந்து 17,190 பக்கம் நம்ம அன்றைக்கி டபுள் சைடு வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய கான்ட்ராக்ட் நோட்டு வந்து இதுதான் அன்றைக்கி நடந்த கான்ட்ராக்ட் நோட்டு. கிட்டத்தட்ட நான் சொன்ன அதே சேம் டைமிங் தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் 9:27 ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுத்த டைமிங் இது. 9:27 ஃபஸ்ட்டு ட்ரேட், 10:21 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர், 10:21 சேம் ரிவர்சல் என்ட்ரி, 1:03 ரிவர்சல் என்ட்ரி. டோட்டலி அன்றைக்கி 17,198 சம்திங் நமக்கு வந்து லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி டோட்டல் ப்ரோக்கரேஜெலாம் போக ப்ளஸ் டேக்ஸ் போக 17,506 ருபீஸ் வந்து நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த 28ஆம் தேதி அன்னைக்கு நடந்த டோட்டல் டீட்டெயில்ஸு. டோட்டலி போத் சைடு வந்து நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது அன்றைக்கி டே வந்து எக்ஸ்பைரி டேன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த இமேஜஸ், அந்த டோட்டல் லாஸஸ் பற்றி பார்த்தோம். ப்ளஸ் இது ஓவராலாக ஒரு சின்ன ரீகேப் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு கேப் டவுன் ஆகிருந்தது. டோட்டலி நம்மளோட டார்கெட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பை என்ட்ரி டு செல் என்ட்ரியோட டோட்டல் பாயிண்ட்ஸை தான் நம்ம டார்கெட்ஸாக யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டார்கெட்ஸோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 579 பாயிண்ட்ஸ் வந்து டோட்டல் டார்கெட்டோட ரேஞ்சு. பட் மார்க்கெட் வந்து நமக்கு கேப் டவுன் ஆகி பை ஸ்டாப் ட்ரிகர் ஆனதுனால அந்த சேம் டார்கெட்டை நம்ம கீழே வச்சுக்கிறோம். ப்ளஸ் அதே மாதிரி மார்க்கெட் வந்து பை ஸ்டாப் ட்ரிகர் ஆச்சு. பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 30 பாயிண்ட்ஸ் வச்சுக்குவோம். அப்போ 340 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் ட்ரிகர் ஆகிடுச்சு. அண்ட் தென் ரிவர்சல் என்ட்ரி பண்ணியிருக்கோம். ரிவர்சல் என்ட்ரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 340 பாயிண்ட்ஸு. சேம் அந்த பாயிண்ட்ஸும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு டபுள் சைடு வந்து லாஸ் கொடுத்துருக்கு. அந்த ஓவரால் எவ்வளோ லாஸுன்றதையும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு நாள் லாஸ் அப்படின்றத மட்டும் நம்ம பேஸ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்லேருந்து தான் அந்த லாஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த கான்செப்டே என்ன அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா மெயினாக ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ், லெட் இட் பி எனிதிங்.
ப்ளஸ் ஓவரால் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து ரெகுலராக எல்லா ட்ரேடிங் செஷன்லையுமே வெதர் த பையோ செல்லோ ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மந்த் எண்டில் அந்த குமுலேட்டிவாக பார்த்துட்டோம்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், லாஸ் போக இல்லை எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, டோட்டலி அந்த லாஸை மைனஸ் பண்ணும்போது மேபி அது ஒரு 100 பாயிண்ட்டாக கூட இருக்கலாம், 1000 பாயிண்ட்டாக இருக்கலாம், 2000 பாயிண்ட்டாக இருக்கலாம். லெட் இட் பி எனிதிங். நம்ம வந்து மேக்ஸிமம் 80 to 90% வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அதிகமாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இதுக்கு நம்ம அதிகமாக ப்ராஃபிட் வேணுன்ற பட்சத்தில் ப்ளஸ் நம்ம இந்த இடத்துல லாட் இன்க்ரீஸ் பண்ணாவே போதும் ஒழிய ஸ்கிரிப்ட் பை ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து இன்னொரு ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி டெய்லியுமே நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி லாஸ் வந்துருச்சு, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டாடா ஸ்டீல் போகலாம், இல்லை டாடா ஸ்டீலில் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா டாடா ஸ்டீல் விட்டுறது, ஒருவேளை டாடா ஸ்டீலில் நாளைக்கு லாஸ் ஆகிடும்னு நினச்சிக்கிட்டு அவங்களே ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் இன்ஃபோசிஸோ டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி லெட் இட் பி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது இந்த சேம் ஸ்கிரிப்ட் சேம் ஸ்டைலில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியும் சக்ஸஸ் ஆகும், நம்மளோட எம்டிஎம்மும் ப்ளஸ்ஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இந்த டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். த நெக்ஸ்ட் டே என்ன நடக்குதுன்ற மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.